கடகராசி அன்பர்களே, வைகாசி மாதம் எப்படி இருக்க போகுது? அதாவது வைகாசி மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு ஒரு ஏறுமுகம் தான். கடந்த ஒரு வருடமாகவே ஒரு மாதிரியான ஒரு எண்ண ஓட்டங்கள், நான் நினச்சது செய்யலை அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கு இனிமேல் ஏறுமுகம்தான். இந்த வைகாசி மாதத்திலிருந்து நல்ல பல மாற்றங்களை உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. ஏன்னா இந்த குரு பயிற்சி நடக்குது. குரு இதுவரைக்கும் விரயஸ்தானத்தில் இருந்தார், பாக்யாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தார். ஒரு நல்ல பாக்கியமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த வைகாசி மாதம் கரெக்டாக 19ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாக, பாக்யாதிபதி உச்சமாக உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு பாக்யஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இது வரைக்கும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல என்று இருக்கக்கூடிய கடகத்துக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம். நினச்சது நடக்க போகுது, தொட்டது தொடங்க போகுது, தடுமாற்றங்கள் எத்தனையும் விலகப் போகிறது. ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன் எடுப்பீங்க. இது வரைக்கும் ஒரு குழப்பமாக இருந்தது, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எங்கே போனாலும் ஒரு தொந்தரவு பிரச்சனை இருக்குது. மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத இந்த கடகத்துக்கெல்லாம் இனி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு, கடவுளினுடைய அனுகிரகம். இதுவரைக்கும் எத்தனையோ இஷ்ட தெய்வங்களை வழிபட்டிருப்பீங்க. அந்த இஷ்ட தெய்வங்களினுடைய அனுகூலம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதம் இந்த வைகாசி மாதத்தினுடைய தொடக்கமாகவே இந்த கடகத்துக்கு அமையப்பெறுகிறது. 2ஆம் அதிபதி தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போது குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்குது, பணம் லாபஸ்தானத்தில் இருக்குது. அப்போ பணம் கொடுக்க போகிறதா இல்லையா? கண்டிப்பாக கடகத்துக்கு பணம் சார்ந்த விஷயத்தில், பொருளாதார சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த தடைகள், குழப்பங்கள் அல்லது கொடுத்த பணம் ரிட்டர்ன் வராத தன்மை, இதெல்லாமே சரி செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். படிப்பு நல்லா வரப்போகுது, நல்லா படிக்க போகிறீங்க. படிப்பில் இருந்த அத்தனை குழப்பங்கள் வீரப்போகிறது. ஒரு அரியர் வச்சுட்டேன், ஒரு டிகிரி முடிக்க முடியல, ஒரு தடையோடு இருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ தடை விலகி விட்டது. ஒரு எக்ஸாம் எழுதினேன், பாஸ் பண்ண முடியல. ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதினேன், சக்ஸஸ் கொடுக்கல. இனி அத்தனையும் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்து விட்டது இந்த கடகராசி அன்பர்கள் அல்லது கடக லக்ன அன்பர்கள். 3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதனும் 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். தைரியமாக செய்வீங்க, துணிச்சலோடு செய்யக்கூடிய தன்மை, தூரதேச பிரயாணங்களால் அனுகூலம், ஆதாயம், டிராவல் பண்ணக்கூடிய தன்மைகள், புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள், அது வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய தன்மைகள், அதிகார சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. அதாவது ஒரு ஹெல்த்து சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை உருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மை. முயற்சியால் வெற்றி, ஒரே வார்த்தை, முயற்சியால் கீர்த்தி உண்டாகும், புகழ் உண்டாகக்கூடிய தன்மை. கலைத்துறையில் சில மாற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு சேஞ்சஸ்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும் இந்த காலகட்டம். சார், வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்ததாக இருக்குமா, இல்லை வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது தொந்தரவு இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த மாத இறுதியில் நீங்கள் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் என்பது உண்டு. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வைகாசி மாதம் 25க்கு அப்புறம் நல்லாவே இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்க போகிறார். உங்களுக்கு நினைச்ச வாகனங்கள், நினைச்ச தன்மைகள், சுகத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஆர்வங்கள், வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், ஆல்டர் பண்ணக்கூடிய தன்மைகள், இதெல்லாம் நல்லா இருக்குது. அப்போது கடகத்துக்கு இனி ஏறுமுகந்தான். சுகத்தை பெருக்கக்கூடிய தன்மை உண்டு. ஹெல்த் பிரச்சனை, அது அம்மாவுக்கு இருந்து வந்த ஹெல்த் பிரச்சனை சரியாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மாவுக்கு இதுவரைக்கும் ஒரு கஷ்டங்கள், ஒரு மாதிரி ஒரு மன வருத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ விலக இருக்கிறது. 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அதாவது
கடகத்துக்கு இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் அதிகமான நன்மைகள் செய்யக்கூடியவர், அதிகமான யோகத்தை தரக்கூடியவர், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் அப்படின்னு சொன்னால் அது செவ்வாய் தான் சொல்லணும். அந்த செவ்வாய் பகவான் இந்த மாதம் எப்படி இருக்கார்? ஆட்சியாக ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார், வலிமையோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ செவ்வாய் வலிமையாக இருக்குன்னு அர்த்தம் என்ன? செவ்வாய் நிலத்துக்கு காரக கிரகம், வலிமையாக இருக்குது. சகோதர காரகத்துவம் நல்லா இருக்க போகுது. செவ்வாய் 10ல் போய் உட்கார்ந்துருக்கார், திக்பலம் அடையுது, அதிகாரத்தை கொடுக்க போகுது, அட்மினிஸ்ட்ரேஷனை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அதிகாரத்தை தரக்கூடிய செவ்வாய் சூரியன் 2 பேரும் 10, 11ல் இருக்கார். சூப்பராக இருக்க போகுது. புதிய மாற்றங்கள், ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகத்துக்கு உண்டுன்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் 5ங்கிறது குழந்தைகள். அப்போ குழந்தை நினச்சி நிறைய பேர் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. படிக்க மாட்டேங்குது, குழந்தை ஆசை நிறைவேறல, உயர்கல்விக்கு போகணும்னு நினச்சேன் ஆனால் போக முடியல, ஒரு அரியர் வச்சுட்டான், ஒரு வேலை நல்லா கிடைக்கல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அத்தனை கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் இப்போ குழந்தைகள் செட்டிலாக போகிறார்கள், குழந்தைகள் அதிகார தன்மைக்கு போக போகிறார்கள், நல்ல படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்க போகிறது. சார் எப்படி சார் சொல்கிறீங்க? குரு பயிற்சி அடைஞ்ச பிறகு இதெல்லாம் சாத்தியம். ஏன்னா குரு நேர 5ஆம் இடத்தை பார்த்துடுறார். குரு 5ஆம் இடத்தை பார்த்து 5ஆம் இடமான குழந்தை ஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார், ஸ்ட்ராங் பண்ண போகிறார், புனிதப்படுத்த போகிறார். அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் வந்தாச்சுன்னு சொல்லலாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அப்போது குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டவர்கள் இந்த பரிகாரம் செஞ்ச, அந்த கோயில் போன, இப்படி வழிபட்டோம். ஸோ எத்தனையோ மன வருத்தங்களோடு இருக்கக்கூடிய கடகத்துக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்கள் பக்கத்தில் வந்தாச்சு. இனி நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் எனக்கு வேலை இருக்குது, செட்டில் ஆகிட்டேன், பணம் இருக்குது, வீடு இருக்குது, எல்லாம் இருக்குது சார், ஒரு குழந்தை பாக்கியம் கிடைச்சால் நமக்கு திருப்தியாக இருக்குது, நான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்துக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல செய்தி, குட் நியூஸ் எதிர்பார்க்கலாம். ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். திருமணம், சுப காரியங்கள். கடந்த 1 வருடங்களாகவே குரு பார்த்தீங்கன்னா 12ல் போய் மறைஞ்சிட்டார். குரு பலன் இல்லையே, கடகத்துக்கு நடக்கலையே, திருமணம் பாக்கியம் சரியாக சூட் ஆகலையே. அப்படி நடந்திருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடு, அல்லது கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, ஏதோ ஒரு வகையில் மனம் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவுகள் கொடுத்து கொண்டிருந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒரு அந்யோன்யத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக வந்து விட்டது இந்த வைகாசி மாதத்திலிருந்து. அப்போது திருமணம் டக்குன்னு நடக்கும், ஜாம் நடக்கும். தடையெல்லாம் நீங்கிவிட்டது, திருமண தடை நீங்கிவிட்டது கடகராசி என்பவர்களுக்கு. இப்போ நினைத்தது கை கூடும், நினைத்த வரன் கிடைக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி, உங்கள் ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வரன் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது 2/6/2026 பாக்யாதிபதி உச்சமாக இருக்க போகிறார். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தாலும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்க்கிறார். அப்போது என்னன்னா, 7ஆம் இடத்தையும் பார்த்துடுறார், 7ஆம் அதிபதியும் பார்த்துடுறார். கண்டிப்பாக திருமண தடை விலகப் போகிறது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கிடைக்கப் போகிறது. காதலில் இருக்கின்றவர்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். 8ஆம் அதிபதி 9ல் இருக்கார். 8க்குரியவன் 9ல் இருக்கும்போது ஒரு பாக்கியத்தை கெடுப்பார் அல்லவா? 8க்குரியவன் 9ல் போய் உட்கார்ந்தார். இப்போ என்ன, பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்குறதும், அந்த 8ஆம் இடம் வலி வேதனை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவனை அந்த குரு பகவான் பார்க்குறார். அப்போது வலியெல்லாம் போகிவிட்டது. குரு யாரை பார்க்கிறாரோ அங்கு சுபப்படுத்தப்படுகிறதுன்னு அர்த்தம். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ பாக்கிய பார்வையாக பாக்கியஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறதுனால நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த கடகத்துக்கு உண்டு.
அப்போ தகப்பனால் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. தகப்பன் சொத்து கிடைக்கல, தகப்பன் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் நல்ல பாக்கியம், வேலை பாக்கியம், தொழில் பாக்கியம், வீடு பாக்கியம், திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், இப்படி எந்த பாக்கியம் கிடைக்கலையோ, எந்த பாக்கியத்தை நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அது கிடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் உண்டு. அடுத்து 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே வலிமை பெறுறார். அப்போ வேலை இல்லாதவர்கள், வேலையை விட்டவர்கள், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், வேலை மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள், இவர்களுக்கு எல்லாம் நல்லபடி இல்லை சொந்த தொழில் அமைக்கணும்னு நினச்சி அதற்கான முயற்சி எடுத்து கொண்டிருப்பவர்கள், அல்லது வியாபாரம் ரீதியில் இருக்கின்றவர்கள், அல்லது டார்கெட் கொடுத்து மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் வந்து விட்டது. ஸோ நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய, புகழை கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த மாதம், இந்த வைகாசி மாதம் கடக ராசி என்பவர்களுக்கு அமைய இருக்கிறது.